மேகதாது அணையை கட்டுவதற்கான எல்லா பணிகளையும் கர்நாடக அரசு தீவிரப்படுத்திக்கிட்டே வராங்க. டேமோட கீழே போய் பார்க்குற அளவுக்கான படிக்கட்டுகள் செய்யப்பட்டிருக்கு. அங்கே ஒரு இரும்பு கம்பி ஒன்று நடப்பட்டிருக்கு பணிகள் தொடர்றதுக்காக. அது தமிழ்நாடு மனசு வச்சா தான் அந்த அணை கட்ட முடியும், இல்லைன்னா கட்ட முடியாது. அதாவது இந்த அணை கட்டப்பட்டால் ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், ஏற்றுக்கொள்ள மறுத்தால் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்க வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்கியிருக்கின்றனர். திமுக அதிமுக மாறி மாறி இந்த வழக்கை நடத்தினாங்க. இலக்கு இல்லாமல் வழக்கு நடத்தியிருக்காங்க. ஒரு தவறான தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்காங்க. இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தங்கள் உடையும் என்ற அடிப்படையில் அணைகளுடைய பாதுகாப்பு கருதி உபரி நீரைத்தான் திறந்தார்களே ஒழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு திறக்கவே இல்லை. நேற்று திறக்கல், இன்னைக்கு திறக்கல், நாளைக்கு திறக்க போறதில்லை. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் நீங்க மேகதாட்டுவில் அணை கட்டும் என்ன கர்நாடகாவுக்கு வராது. அணை கட்டினா என்ன ஆகும் தெரியுங்களா? என்ன ஆகும்? சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கும். பாலிசி பல்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறது கல்லு நல்லசாமி சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கின்றேன். மேகதாது அணையை கட்டுவதற்கான எல்லா பணிகளையும் கர்நாடக அரசு தீவிரப்படுத்திக்கிட்டே வராங்க. அதாவது அந்த டேமோட கீழே போய் பார்க்குற அளவுக்கான படிக்கட்டுகள் செய்யப்பட்டிருக்கு. அங்கே ஒரு இரும்பு கம்பி ஒன்று நடப்பட்டிருக்கு. அதாவது பணிகள் தொடர்றதுக்காக. இது எப்படிங்க ஐயா பார்க்குறீங்க? அளவீடுகள் அவங்க செஞ்சுட்டாங்க. 9000 கோடி திட்ட மதிப்பீடு, 67 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்கம், அதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. மத்திய அரசனுடைய வனம், சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தினுடைய ஒப்புதல் கேட்டிருக்காங்க. அவங்க ஒப்புதல் கொடுக்கறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் அந்த மேகதாது அணை கட்ட மாட்டாங்க, அது உறுதி. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து தான் கட்டுமான பொருட்கள்லாம் போயாகணும். அந்த கர்நாடகா அங்கிருந்தாலும் கொண்டு வர முடியாது. மலைப்பாங்கான பகுதி, வனப்பகுதி, வனத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. வனத்துறை, மத்திய அரசு அனுமதிக்காது. ஆக தமிழ்நாடு மனசு வச்சா தான் அந்த அணை கட்ட முடியும், இல்லைன்னா கட்ட முடியாது. இதுதான் உண்மை, இது யதார்த்தம். இதில் உள்நோக்கம் என்னென்னா, இன்னொரு 18 மாதங்களில் கர்நாடகாவில் தேர்தல் வருது. அதனால் சிவகுமார் ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக அரசியல் ஸ்டண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது அடிக்கிறாருன்னு நம்ம சந்தேகிக்க வேண்டியது இருக்குது. அவருடைய கட்சி வெற்றி பெறணும், அவர் முதலமைச்சர் ஆகணும். அதுக்காக இன்றைக்கி காவிரி கையில் எடுத்திருக்காரு, மேகதாதுன்னு சொல்கிறார். அதுதான் யதார்த்தம், கள நிலவரம் தான். ரெண்டாவது, எதுக்கு 4.25 டிஎம்சிக்கு 67 டிஎம்சி கொள்ளளவு கொண்டு அணை கட்டணும்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய தேவை 4.25 டிஎம்சி தான். பெங்களூரு குடிநீர் தான், வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாதுங்கிறாரு. தமிழ்நாட்டுக்குத்தான் பெரிய அளவிலான நன்மை. கர்நாடகாவை விட நீங்கள் நாங்கள் விடக்கூடிய நீரை நீங்கள் கடலுக்கு விட்டுறீங்க சில நேரங்களில். அப்புறம் மீண்டும் தண்ணி வேணும்னு கேட்குறீங்க. அதாவது நீங்கள் விடக்கூடிய தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் எந்த அணைகளும் கட்டலை அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. இப்போ என்னன்னா, ஏற்கனவே அவங்க என்னன்னா அந்த தீர்ப்படி திறந்திருக்காங்களா? காவிரி நடுவர் மன்றம் 1990 91 இடைக்கால தீர்ப்பு 205 டிஎம்சி திறந்தாங்களா? இல்லை. 16 ஆண்டுகளுக்கு பின்பு 2007 பிப்ரவரி 5 இறுதி தீர்ப்பில் என்ன? ஜூன் மாதம் 10, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22, நவம்பர் 15, டிசம்பர் 8, ஜனவரி 3, பிப்ரவரி 2.5, மார்ச் 2.5, ஏப்ரல் 2.5, மே 2.5 192 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு கொடுக்கணுங்கிறது அது இறுதி தீர்ப்பு. அதன்படி கொடுத்தாங்களா? அது இல்லை. சரி, மேன்முறையீடுகள். அந்த மேன்முறையீடுகள் மீதான தீர்ப்பை 2018 பிப்ரவரி 16 உச்சநீதிமன்றம் வழங்கியது. அந்த 192 டிஎம்சியை 177 டிஎம்சியை குறைச்சிட்டாங்க. 14.25 டிஎம்சி எடுத்து கர்நாடகா கொடுத்துட்டாங்க. கர்நாடகாவினுடைய நீர் அளவு இறுதி தீர்ப்பின்படி 270 டிஎம்சி, அது 284.75 டிஎம்சியாக மாறிடுச்சு. அதுக்கு பின்னாடி அதை முன்னெடுத்தான் கெசட்டில் வெளியிட்டாங்க. அப்புறம் காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடெல்லியில் உருவாக்குனாங்க. ஒழுங்காற்றுக்குழு பெங்களூரில் அமைச்சாங்க. அது பலதரப்பட்ட உத்தரவுகளை பிறப்பிச்சாங்க. எந்த உத்தரவுகளை இதுவரையிலும் மதித்து கர்நாடகா தண்ணி விட்டாங்க. எப்போ விட்டாங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தங்கள் உடையும் என்ற அடிப்படையில் அணைகளுடைய பாதுகாப்பு கருதி உபரி நீரைத்தான் திறந்தார்களே ஒழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு திறக்கவே இல்லை. நேற்று திறக்கல், இன்னைக்கு திறக்கல், நாளைக்கு திறக்க போகிறதில்ல. ஆக இந்த காவிரி தீர்ப்புங்கிறது ஒரு காணல் நீர் மாயமான் ஏட்டுச் சுரைக்காய்.
இதுக்கு என்ன காரணம்னா 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் திமுக அதிமுக மாறி மாறி இந்த வழக்கை நடத்தினாங்க. இலக்கு இல்லாமல் வழக்கு நடத்தியிருக்காங்க. ஒரு தவறான தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்காங்க. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் கர்நாடகாவில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையில் கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சார அடிப்படையில் தினந்தோறும் பங்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமையர் மேட்டூர் அணையில் கொண்டு வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு உறவு கெடுது, எதுக்கு மோதல் வருது, எதுக்கு இறையான் ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது, எதுக்கு கர்நாடகாவை எங்களுக்கு திறந்து விடுங்க எங்களுக்கு திறந்து விடுங்க அப்படின்னு கேட்க எங்களுக்கே போதிய தண்ணி இல்லைன்னு அவங்க பதில் சொல்ல இதுக்கெல்லாம் இடம் அளித்தது இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு. தினந்தோறும் நீர் பங்கீடு ஒன்றுதை 2013 இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் நான் ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணேன். நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சங்கம் வரக்கூடாது, உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருந்தால் உங்களுடைய அரசுகிட்ட போய் சொல்லிக்கங்க. அந்த அரசு தான் மறுசீராய்வு மனு ரிவ்யூ பெட்டிஷன் போடணும்னு சொன்னாங்க. எந்த அரசு கேட்டது? காது கொடுத்து கொடுமை. இது அனைத்து கட்சி கூட்டத்தில் வாச்சுமா, இல்லை சிறப்பு சட்டப்பேரவை அமர்வுகள் பேசினாங்களா, இல்லை 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு நாள் வாய் திறந்திருப்பாங்களா? என்ன கொடுமை இது? நீங்கள் தீர்ப்பு நடைமுறைப்படுத்த முடியல, தீர்ப்பின்படி தண்ணி கொடுக்கல, உடனே இவங்க அணுகிருக்கணுமல்ல காவிரி நடுவர் மன்றத்தை, ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்கணுமல்ல. ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், ஏற்றுக்கொள்ள மறுத்தால் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்க வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்கி இருக்க வேண்டும். ஒன்றும் செய்யலை, தும்ப விட்டுட்டு வாழை விட்டுட்டு இப்போ தாரை தேடிட்டு போயிட்டு இருக்கிறோம். அதாவது இந்த அணை கட்டப்பட்டால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகும். ஏற்கனவே வெப்ப திறக்கிறாங்க, இனிமேல் தேக்கினால் கர்நாடக தேக்கங்கள் உடையும். இங்கே கட்டுறாங்கல்ல இந்த அணை, இதில் 67 டிஎம்சி கொள்ளளவு, 4.25 டிஎம்சி குடிநீருக்கு. மீதி பார்த்தீங்கன்னா திறக்கிறது எப்போ திறப்பாங்க? டெல்டா மாவட்டங்களில் தேவை அனுசரித்து திறப்பாங்களா, இல்லை குடிநீர் தேவை அனுசரித்து திறப்பாங்களா? அவங்களுக்கு எப்போ மின்சாரம் தேவையோ அப்போ திறப்பாங்க. ஆக அப்போ அவங்களுடைய தயவு வேணும். ஆகவே மேகதாதுவில் அணை கட்டினால் நிலைமை இன்னும் மோசமாகும். இதுக்கு ஒரே தீர்வு தினந்தோறும் நீர் பங்கீடு. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் நீங்கள் மேகதாதுவில் அணை கட்டும் என்ன கர்நாடகாவுக்கு வராது. அணை கட்டினா என்ன ஆகும் தெரியுங்களா? என்ன ஆகும்? சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கும். வனம், சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்ற அமைச்சகத்தினுடைய ஒப்புதல் பெறணும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 12,500 ஏக்கர், அதில் அடர்ந்த காடு இருக்குது, வானளாவிய மரங்கள் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அணில் இருக்குது, விசித்திரமான அணில் அங்கே தான் இருக்குது. அந்த அணில் பூரா அழியும். அடுத்து அது யானையினுடைய வலச பாதை. ஆக யானை பாதை தடைப்படும். யானை அங்கிருந்து இடம்பெற வேண்டிய ஒரு சூழல். மனிதன் யானை மோதல் வரும். பழங்குடி மக்கள் குடியிருக்கிறாங்க, அவங்க இடம்பெயர வேண்டியதாக இருக்குது. சில அரிய வகை மீன்கள் இருக்குது, அது போயிருக்கானாங்க. இத்தனை சிக்கல் இருக்குது. ஏற்கனவே பூமி சூடாகிட்டு இருக்குது. இந்த நிலைமையில் இருக்கிற வனத்தை அழிச்சோம்னா என்னாகும்? கொதிநிலை நோக்கி போயிட்டு இருக்குது. அதனால இந்த அணை கட்டணும்னா தமிழ்நாட்டினுடைய தயவு இல்லாமல் கட்ட முடியாது. தமிழ்நாட்டு வழியாக தான் கட்டுமான பொருட்கள் கொண்டு போக முடியும். இந்த அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒருமித்த கருத்தா சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதிசயம், எதுக்கு புதுசாக ஒரு ஆணை ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க? எதுக்கு? ஏற்கனவே இருக்கிறது இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு? ஏற்கனவே 28 ஆண்டுகள் ஆச்சு தீர்ப்பு சொல்றதுக்கு. இன்னொரு ஆணையம் போட்டால் எத்தனை வருஷம் ஆகு? நீங்களான்னு இருக்க மாட்டோம். எதுக்கு இந்த ஆணையம்? புதிய ஆணையம் எதுக்கு? ஆணையம் எதுங்க இது? ஏற்கனவே மனைவி இருக்கும்போது இன்னொருத்தி எதுக்கு? துணை வேணுமா? அதையாவது சொல்லிட்டு எங்களுக்கு மனைவி வேணும் துணைவி வேணும்னு சொல்லிட்டு எதுக்கு புதிய ஆணையம்? அவங்க அந்த கட்சிக்காரவங்க ஆனந்த் அஜித் அப்படின்றவர் பேசுறாரு, இது இந்த டேம் வர்றதுனால நமக்கு நன்மை தான், நமக்கு ஹைட்ரோ பவர் பிளான்ட் கிடைக்கும் அப்படின்னு பேசுறாரு. யாரு? ஆனந்த் அஜித்னு சொல்லி ஒருத்தர். ரைட் கிடைக்கும். நம்மளுக்கு என்ன பவர் எப்படி கொடுப்பாங்க? பவர் கொடுப்பாங்களா? அவங்க 9,000 கோடி செலவு பண்ணி அணை கட்டிட்டு அந்த பவர் கிட்டத்தட்ட 400 மெகாவாட் தயாரிக்கலாம். அதில் கொடுப்பாங்களா நமக்கு? அவர் சொல்றாரு கொடுப்பாங்கன்னு. எப்படிங்க கொடுப்பாங்க? அவங்க அன்னைக்கு அவங்க மாநிலத்தில் அவங்க கட்டுறாங்க, எப்படி கொடுப்பாங்க? இப்போ நம்முடைய உறுப்பினரை கொண்டு போய் கர்நாடக நீர்த்தாக்கங்கள் தேங்குறாங்கல்ல, தேக்கித்தானே மாதாந்திர அடிப்படையில் திறக்க சொல்லியிருக்காங்க தீர்ப்பில். பருவமழை குறையும் ஆண்டுகளில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினால் கர்நாடக பாலைவனமாகும், நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும். இதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கு? இதுக்கு ஒரே தீர்வு தினந்தோறும் நீர் பங்கீடு தான். ஏன் இந்த இலக்கு நோக்கி வழக்கு 28 ஆண்டுகள் நடத்தல? எந்த சிந்தனை இருக்காங்க? சரி, இப்போ தர்மபுரம் இருக்கார்ல, அவர் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் தானே. இப்போ இருக்காருல புஷி ஆனந்த், அவரு OPS நீர்வளத்துறை அமைச்சர் தானே, EPS நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது தானே. இவங்கெல்லாம் வரட்டும் இந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு இவங்க காலத்தில் தானே இந்த கட்டுமானங்கள் நடந்தது. நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய இந்த கீழ்வர பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஓசூர்ல, அந்த நதி பாலடைஞ்சு அது ஒரு நுரையா கலவரப்பள்ளி நுரையா வந்துகிட்டு இருக்கு. அந்த ஊருக்குள்ள இருக்க கிணற்றுகள் முழுக்கவும் நுரையா வந்துகிட்டு இருக்கு. போர் தண்ணிலையும் நுரையா வருது. இதை இன்ன வரைக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் போய் பார்க்கல. மக்கள் போராடி பல போராட்டங்கள் பண்றாங்க,
வீடியோ வாயிலா கோரிக்கை வைக்கிறாங்க, இன்னுமே போய் பார்க்கலையே. கலவரப்பள்ளி கர்நாடகாவில் நிறைய தொழிற்சாலை இருக்குது. அந்த தொழிற்சாலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேருக்கு தான் மாசு கட்டுப்பாட்டு வாரியம். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எல்லாம் காசுக்கு கட்டுப்பட்ட வாரியமா இருக்குது. அதாவது அதுல பகல்ல வந்து தேக்கி வச்சுக்கிறாங்க, இரவு நள்ளிரவு 12 மணிக்கு மேல திறந்து விட்டுறாங்க. அது வந்து அந்த அணையில தேங்குது. அது வந்து ரசாயனம் இருக்குது, ரசாயன பொருட்கள் இருக்குது, டாக்ஸிக் கொடுமையான பொருள் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா திறந்து விடும்போது நீங்க ஒரு 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 கால் பகுதி வந்து ஒரு 4 உயரத்துக்கு தண்ணி போகும், மீதி பனைமரம் உயரத்துக்கு நுர போகுது. பனைமரம் உயரத்துக்கு நுர போகுது, கிட்ட நெருங்க முடியாது, அவ்வளவு துர்நாற்றம். ஆனா பாக்குறதுக்கு வேணா பார்வைக்கு நல்ல வெள்ளையா இருக்கும். நீங்க அதனால பாத்தீங்கன்னா சென்னை முதல் கொண்டு எல்லாம் தமிழ்நாடு முதல் கொண்டு எல்லாம் கடிக்கு விழுந்தீங்கன்னா ஒன்றா மருந்து கடை முன்னாடி உழ வேண்டியதாக இருக்குது, இல்லை ஒன்றா மருத்துவமனை முன்னாடி உழ வேண்டியதாக இருக்குது. எல்லாம் பாயில் படுத்து நோயில் சாகக்கூடிய ஒரு நிலை. இதுக்கு காரணம் நிலம், நீர், காற்று, ஆகாயம் மாசுபட்டது தான். இந்த 50 ஆற்றல்களை நம்ம பதம் பார்த்துட்டோம். இயற்கை திரும்பி தாக்குச்சுன்னா நிற்க முடியாது. அதான் வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு. அவர் ஒரு தீர்க்க தரிசி, ஒவ்வொரு குறளும் ஒரு தீர்க்க தரிசனம். செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். செயற்கையில் என்னதான் புதுமைகள், புரட்சிகள், புது கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் உலகத்தினுடைய இயற்கைக்கு மாறுபட்டு வேறுபட்டு திரியப்பட்டு நின்றால் முடிவு அழிவு. இன்னைக்கு அழிவு நோக்கி இந்த உலகம் போயிட்டு எல்லினோ வரப்போகுது, இப்போ ஆரம்பிச்சிருச்சு, வேகமெடுக்க போகுது. அக்டோபரில் அடுத்த ஆண்டு பூமி பந்த புரட்டி போட போகுது. இப்போவே ஐரோப்பிய நாடுகளில் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. மின்சாரம் கிடையாது, ரயில் போக்குவரத்து கிடையாது, விமான சேவை கிடையாது, எல்லாம் முடிஞ்சது. 4000 பேர் இறந்துருக்காங்க. நீங்கள் இயற்கையை பகைச்சிக்கிட்டு அவ்வளோதான். அதாவது இந்த மரங்கள் காடுகளை எல்லாம் காப்பாற்றணுங்க. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? கோயில்களில் தலவரிச்சு இல்லாத கோயிலை காட்டுங்க. தலவரிச்சோம், ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தின் கீழ் வச்சு தான் ஆண்டவனை வழிபட்டு இருக்கிறோம். இன்னைக்கு காங்கிரீட் காடுகள் உருவாக்கிட்டோம். அது கேடு, காங்கிரீட் காடுகள் இல்ல, காங்கிரீட் கேடு. நீங்க பாருங்க, ஸ்பெயின்ல எல்லாம் வனம் பத்திக்கிட்டு எரியுது. நீங்க கலிபோர்னியாவில் காங்கிரீட் காடுகள் பத்திக்கிட்டு எரியலையா? எல்லாம் இயற்கையை பகைச்சுக்கிட்டோம். எல்லாம் இந்த புதைப்படிவு எரிபொருளை வந்து பயன்படுத்துறோம். யாராச்சும் இந்த சென்னையில் சைக்கிள் போறாங்களா? ஏன் போனா என்ன, உடல்நல ஆரோக்கியமா இருக்குமில்ல? ஏன் அந்த புதைப்படிவு எரிபொருளை வந்து எரிக்கிறோம்? காற்றை, சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறோம். இன்றைக்கி வந்து இந்த பிளாஸ்டிக் கழிவெல்லாம் இருக்குல்லுங்க, நிலத்தில் இருக்கிறத விட நீரில் அதிகம்ங்கிறாங்க. இப்போ சிப்காட் இருக்குல்லுங்க, எங்கள் மாவட்டத்தில் பெருந்துறையில் சிப்காட் இருக்குது. அந்த சிப்காட்டை சுற்றி இருக்கக்கூடிய வருவாய் கிராமங்களில் ஒரு 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 100 பேர் இருந்தாங்கன்னு ஒரு சிற்றூரில் 25 பேருக்கு புற்றுநோய். 25 பேருக்கு புற்றுநோய். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து டேட்டா சென்டர் நாங்கள் கொண்டு வர போகிறோம், ஏஐ தொழில்நுட்பத்துக்கான டேட்டா சென்டர் கொண்டு வர போகிறோன்றாங்க. ஆனால் உலக நாடுகளில் இந்த டேட்டா சென்டர் வந்து நிலத்தடி நீரை ரொம்ப கொடுமையாக பாதிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த அரசு அதை முன்னெடுத்துறாங்களே. ஏஐ டெக்னாலஜி தொழில்நுட்பம் ஒட்டுமொத்த உலகத்தை அழிக்க போகுது, அது உறுதி. நீங்கள் பாருங்கள், ஏன்னா நாங்கள்லாம் நீண்ட நாள் இருக்க முடியாது, நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்க. அந்த ஏஐ டெக்னாலஜி எல்லாம் ஒட்டுமொத்த உலகத்தை அழிக்க போகுது விரைவில். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, முன்ன குமரி கண்டம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கண்டம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தென்னாப்பிரிக்கா வரல, குமரிமுனை வரல இருந்தது. அது சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்கல்ல, பகருடைய ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள, குமரி கண்டத்தை கொடிய கடல் கொண்டு விட்டதாக இளங்கோவடியில் பதிவு பண்ணுறார். தென்மதுரை முதல் சங்கம், கபாடபுரம் 2வது சங்கம், இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் கடலில் போயிடுச்சு. அந்த நாகரிகமே அழிஞ்சிருச்சு. அன்னைக்கு கடலாக இருந்த இமயமலை இன்னைக்கு மலையா நிற்குது. அந்த மாதிரி ஒரு பிரளயம் வந்து வரும், வராது இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம் எழுதும்போது பூம்புகார் இருந்தது, இப்போ பூம்புகார் இல்லை. தனுஷ்கோடி காமராஜர் காலத்தில் காணாத போயிட்டுது. நம்மளுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆக இந்த மாதிரி நீங்கள் இயற்கையை பகைச்ச இன்னும் பார்த்தீங்கன்னா, துருவு பிரதேசத்தில் அந்த பனிமலைகள்லாம் உருகி கடல் மட்டும் உயருது. ஒரு 50 வருஷத்தில் சென்னையே கடலில் மூழ்கும். அந்த நிலம் உருவாகும். இந்த அரசாங்கம் இதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்களா? அந்த கர்நாடகாவை எதிர்த்து இவங்க தீர்மானம் போடுவாங்களான்ற நம்பிக்கை. தீர்மானம் போட்டு என்ன பிரயோஜனம்? சொல்லுவது யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். செயல்பாடு இல்லையே, செயல்பாட்டில் இறங்குங்க. வாய்ச்சொல் வீரராவில் இருக்குங்க, மடம் கட்டுற மாதிரி. ஆண்டி மடம் கட்டுறதாக சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாய்ச்சொல் வீரர்களாகத்தான் இருக்காங்க. செயல்வாங்க. கடல் நீரை குடிநீராக மாத்துறதுக்காக முதல்வர்கள் நேற்று போய் ஆய்வு பண்றாங்க, சாம்பிள் எடுத்து குடிச்சு பார்க்குறாங்களா? அருமை. அதாவது கடல் நீரை குடிநீராக மாற்றலாம். என்ன செலவு வரும் தெரியுமா? அதுக்கு என்ன செலவு வரும் தெரியுமா? 2வது வந்து தும்போட்டு போட்டு வால் விட்டு போட்டு தாரை தேடிக்கிட்டு போடுறது தான் இந்த கடல் நீரை வந்து நன்னீர் ஆக்குறது. எதுக்கு ஏனுங்க? இப்போ தமிழ்நாட்டினுடைய நீர்வளம் எவ்வளவு? ஆண்டு நீர்வளம் 4000 டிஎம்சி. இந்த 4000 நாம் பயன்படுத்துறது 1500 டிஎம்சி. 2500 டிஎம்சி பயன்பாடு இல்லாமல் கடலுக்கு போயிட்டு இருக்குது. நன்னீர் நீங்கள் அதை காப்பாற்றாத, நான் வந்து கடல்ல நீரை வந்து நன்னீராக்கி மக்களுக்கு கொடுக்குறோம்னா, கோரையேறி கோழி பிடிக்க முடியாதவன் வானமேறி வைகுந்தம் போகிறோம்னானா அந்த கதையாவில் இருக்குது. நீங்கள் சில நேரங்களில் கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய தண்ணி மேட்டூர் அணை நிரப்பி கடலுக்கு போகுது. அதை வந்து திருப்புக்குடி திட்டங்களால் என்ன ஆச்சு? ஒரு திட்டம் போட்டாங்கல்ல, ஜெயலலிதா காலத்தில் ஒரு தடுப்பணை கட்டினாங்கல்ல,
கரூர் மாவட்டத்தில் மாயனூர்ல அந்த தடுப்பணையில இருந்து அந்த எடப்பாடியார் காலத்துல கால்வாய் வெட்டினாங்க. அந்த கால்வாய் வெட்டு வாரத்துக்கு கிடக்குது. இந்த 5 ஆண்டுகள்ல எதையே தொடல. அதை வெட்டி இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாவட்டங்கள் பயன்பெறும். இப்போ கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், இப்படி பல மாவட்டங்கள் 73 சிற்றாறுகள் அணைக்க முடியும். ஆயிரக்கணக்கான ஏரி, குள, குட்டை, கண்மாய்களுக்கு நீரை கொண்டுட்டு போய் சேர்க்க முடியும். அதனால நிலத்தண்ணீர் செறிவூட்டப்படும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வறட்சி மறையும். ஏன் அந்த இடத்துல நிறைவேற்றல? தடுப்பணை திட்டம் எத்தனை இருக்கு? மேட்டூர்ல இருந்து அந்த புறம் பார்த்தீங்கன்னா மேட்டூர் சரபாங்க இணைப்பு திட்டம் அது என்னாச்சு? மேட்டூர் திருமணிமுத்தாறு இணைப்பு திட்டம் என்னாச்சு? நீங்க காமராஜர் காலத்துக்கு பின்னாடி ஒரு திட்டம் போடலைங்க. எப்படி திட்டம் போட்டாங்க? வயிற்று வலி கட்டளை திரி போடுற மாதிரி தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்த வேண்டியது. வண்ண தொலைக்காட்சி பொட்டி, மிக்சி, கிரைண்டரு, மின்விசிறி, இலவச பேருந்து பயணம், இப்படி தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்த வேண்டியது. அதுக்கு செலவு பண்ண வேண்டியது. மக்களுடைய அறியாமை அறுவடை பண்ண வேண்டியது. அதை வாக்கா மாற்ற வேண்டியது. வெற்றி பெற வேண்டியது. ஆட்சியில் அமர வேண்டியது. அரிதானம் பூச வேண்டியது. அகப்பட்டதை சுருட்ட வேண்டியது. தன்னுடைய குடும்பத்தை உலக பணக்காரர் பட்டியலில் கொண்டு வந்து நிறுத்துறது. அந்த ஒற்றை இலக்க நோக்கி தானே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. இதெல்லாம் பாருங்க, மக்கள் நலனில் அக்கறை கொண்டு செயல்படணுங்க. மலைவளம் கரப்பின் வான்பேரச்சம், பிழையுயிரெய்தின் பெரும்பேரச்சம், குடிபுற உண்டும் கொடுங்கோலஞ்சி, மண்பதை காக்கும் நன்குடி பிறத்தல், துன்பம் அல்லது தொழுதகுயில். சரி, செங்குட்டும் சொல்கிறேன். வானத்திலிருந்து வான்மலை பொழியா போனால் குறைஞ்சிட்டதுன்னா ஆட்சியில் இருக்கிறவனுக்கு அச்சம் வந்துருமா. பிழையுயிரெய்தின் பெரும்பேரச்சம். உள்நாட்டு தீய சக்திகளாலோ வெளிநாட்டு தீய சக்திகளாலோ துன்பம் எந்நேரத்திலும் குடிமக்களுக்கு நிகழலாம். அடுத்து, குடிமக்கள் கொடுங்கோலன் என்று சொல்லி விடுவார்களோ என்று அஞ்சி ஆட்சி பொறுப்பில் இருப்பது துன்பமே வழி, ஒரு காலம் இன்பம் கிடையாது. இன்னைக்கு ஒருத்தர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகிறாரு, அமைச்சராகும் போதும் பார்த்தீங்கன்னா ஓனாயாட்டு இருக்காரு. 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா பன்றி மாதிரி உப்பி போயிடுறாரு. ஆனால் சேரன் செங்குட்டு என்ன சொல்கிறேன் யோசிச்சு பாருங்க. கூட்டணியில் இருக்க திருமாவளவன் இந்த மேகதாது அணை குறித்து கேட்கும்போது நீங்கள் 6 மாதம் அமைதியாக இருங்க, அரசாங்கத்தை கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு. திருமாவளவன் சட்டப்பேரவையில் பேச வேண்டியதானே? மன்னிக்கும், நாடாளுமன்றத்தில் பேச வேண்டியதானே? நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார்ல. இல்லை, காவிரியை பற்றி என்னத்தை கேட்டார் அவர்? ஒருக்கா பேசினார் நாடாளுமன்றத்தில். என்ன பேசினார்? இந்தியா முழுவதும் மது விலக்கு கொண்டு வர வேண்டும். மது விலக்கு, மது கொள்கை மாநில அரசு பட்டியல், அது மத்திய அரசு பட்டியல் கிடையாது. அங்கே இது பேச வேண்டியது சென்னை சட்டப்பேரவையில். அங்கே போய் பேசினார். அங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? ஐயா, இது மத்திய அரசனுடைய அதிகார பட்டியல் அல்ல, மாநில அரசனுடைய அதிகார பட்டியல். உங்களுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்காங்க, அங்கே போய் குரல் கொடுங்க, இங்கே குரல் கொடுக்குறீங்கன்னாரு. நேரு இதே தான் பண்ணார். நேரு என்ன பிரதமராக இருக்கும்போது ஒரு ஆர்வ கோளாறு, இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி போட்டார். அந்த கமிட்டியை அந்த பரிந்துரை எல்லாத்துக்கும் சொன்னார், இப்படி மதுவிலக்கு கொண்டு வரலான்னு. அதுக்கு மாநிலங்கள் ஏற்றுக்கல. நீங்கள் பிரதமராக இருக்கலாம், இது எங்களுடைய அதிகார பட்டியல், தலையிடக்கூடாதுன்ட்டாங்க. அடுத்த ஜஸ்டிஸ் டேக்ஸ் அந்த கமிட்டி அதை ஏற்றுக்கல. நீங்கள் அதனால் அது புரியாமல் இவர் பேசுகிறாரு. ரெண்டாவது இன்னொன்று அவர் செஞ்சார் தெரியுங்களா? இந்த மகளிர் மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டார் தெரியுங்களா? அதுக்கு யார் பணம் கொடுத்தது? லாட்டரி சீட்டு பணம். லாட்டரி சீட்டு பணத்தில் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு போட்டார். அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் அவர் அவங்க கட்சியில் இருந்தார். அப்போ மகளிர் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்க. போட்டுட்டு ஒரு பெரிய கட் அவுட்டு வச்சாங்க தந்தை பெரியாருக்கு. அப்போது சொன்னார் இவர் அந்த மேடையில், தந்தை பெரியாருக்கு எதற்காக இவ்வளோ பெரிய கட் அவுட் தெரியுமா? தந்தை பெரியார் ஒரு கள் எதிர்ப்பாளர், மது எதிர்ப்பாளர், ஆகவே இவ்வளோ பெரிய கட் அவுட்னார். தந்தை பெரியார் மது ஆதரவாளர், கள் ஆதரவாளர், இது இவருக்கு தெரியாது. அதாவது தந்தை பெரியார் மது வேண்டுவோர் மாநாடு நடக்குது 22/1/1963 கும்பகோணத்தில். அதற்கு தலைமையேற்று தலைமையுரை ஆற்றுகின்ற பொழுது அவர் பதிவு பண்ணுறாரு, நான் காங்கிரஸில் இருந்தபோது 1921 காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு கல் இறக்கிய 500 தென்னை மரங்களை அநியாயமாக வெட்டி வீழ்த்தி விட்டேன். அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று நான் உணர்கின்றேன். கல் ஒரு போதைப் பொருளோ மதுவோ அல்ல. இறக்கிய கல்லை மரத்தடியிலே குடிபெற கொடுத்து விட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது. கல்லுக்கு 7ஆம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் கல் மீதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும். என்னுடைய தங்க கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கர் அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தார். கல்லை குடித்தா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தார். நோய் கட்டுக்குள்ளே இருந்தது. நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியல. இதுக்கிடையில் மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. கல்லுக்கு தடை விதிச்சிட்டாங்க. கல் கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டு கல்லை குடிச்சிக்கிட்டு இருந்தார். அது கேவலம்னு சொல்லி கல் குடிக்கிறத நிறுத்திட்டாரு. நோய் முத்தி போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் இன்றும் அவர் உயிரோடு இருந்திருப்பார்.
இதுக்கு என்ன பதில் சொல்றாரு? சரி, வைகோ அவர் ஒரு வழக்கறிஞர் தானே, கி வீரமணி வழக்கறிஞர் தானே, அவங்கள என்ன பதில் சொல்றாங்க இதுக்கு? ஏன் கி வீரமணி கல் விடுதலைக்காக போராட வேண்டியதானே? அந்த சொத்துக்களை எல்லாம் இப்ப அனுபவிக்கிறாங்கல்ல, அது யார் சொத்து? மக்கள் சொத்து. தந்தை பெரியார் எப்படி சொத்து சேர்த்தாரு? இடைக்கிட வெங்காயத்திலிருந்து எல்லாம் வாங்கித்தான் சேர்த்தாரு. பொதுமக்களுடைய சொத்து தான். நீங்க தனியுடைமை ஆக்கிட்டீங்க. பெரியாருடைய கொள்கைங்கிறது உங்களுக்கு கோவணத்துணி நூல் அளவு கூட கிடையாது. அவர் சேர்த்து வச்ச செல்வம் தான் உங்களுக்கு பெருசா தெரியுது. இல்லை வர சொல்லுங்க, வாரத்துக்கு வீரமணி அவருக்கு 10 கோடி ரூபா கொடுத்துடலாம், கழுத்தடை நியாயமானது. ஏன் வைகோ வர சொல்லுங்க, ஏன் திருமாவளவன் வந்து வாங்கிக்க வேண்டியதானே? நாங்க தான் பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கிறோமே. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாடு அரசும் காலம் பதில் சொல்லும். தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க, அந்த டேம் கட்டுறதுக்கான என்ன விதமான எதிர்வினையோ இவங்க சட்டமன்றத்திலேயோ இல்லை சட்டம் ரீதியாவோ என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இல்லைங்க, ஒன்னே ஒண்ணுதான். கூட்டுடன்று மேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை. எவனே தலைமை தாங்கி படை நடத்தி வந்தாலும் எதிரணியில் இருப்பவர்கள் பதறாமல் சிதறாமல் ஒன்றிணைந்தென்றால் வெற்றி உறுதி. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிணைந்தென்றால் மேகத்தாட்டான வரவே வராது, வாய்ப்பே இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். பொறுத்திருந்து பார்ப்போம். என் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி.